வணக்கம். நாடு முழுக்க இப்போ கொழுந்து விட்டு எரியிற ஒரு பிரச்சனைனா அது 2026 நீட் தேர்வு விவகாரம் தான். இது சும்மா ஒரு தேர்வு ரத்து பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் புயலையே இது உருவாக்கியிருக்கு. இந்த விரிவான அலசல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் உண்மைகளையும் பத்தி நாம தெளிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த 22 லட்சம் அப்படிங்கிற நம்பரை எடுத்துப்போம். இது வெறும் புள்ளி விவரம் இல்லைங்க. இந்த வருஷம் நீட் தேர்வு எழுதின மாணவர்களோட எண்ணிக்கை. எவ்வளோ வருஷம் உழைப்பு, எவ்வளோ பெரிய மருத்துவ கனவு. ஆனா மத்திய அரசு இந்த தேர்வை திடீர்னு ரத்து செஞ்சப்போ இந்த 22 லட்சம் பேரோட எதிர்காலமும் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த ஒரு நம்பர்லயே பிரச்சனையின் விஸ்வரூபம் நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? இந்த குழப்பம் எப்படி எவ்வளோ வேகமா நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம். வழக்கம் போல தேர்வு நடக்குது. ஆனா கொஞ்ச நாள்லயே ராஜஸ்தான்ல வினாத்தாள் முன்கூட்டியே கசிஞ்சிருச்சுன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியாகுது. உடனே மத்திய அரசு எந்த யோசனையும் இல்லாம மொத்த தேர்வையும் ரத்து பண்றாங்க. இப்போ என்ன நிலவரம்னா, சிபிஐ உள்ளே வந்து ஒரு பெரிய விசாரணையை ஆரம்பிச்சு வழக்கும் பதிவு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே கண் சிமிட்டுற நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. பகுதி 1. உதயநிதியின் முக்கிய வாதம். இந்த தேசிய அளவிலான நெருக்கடி தமிழ்நாட்டுல உடனடியா ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பியிருக்கு. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் இத பத்தி சமீபத்துல எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதோட சாராம்சம் என்னன்னா, ஏழை எளிய மாணவர்களோட கனவுகளை அழிக்கிற ஒரு மோசடி தான் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது தான். வருஷம் நடக்கிற இது போன்ற குளறுபடிகள் இந்த மொத்த தேர்வு முறையுமே தப்புங்கிறது தான் காட்டுதுன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறார். அவர் சும்மா விமர்சனம் செஞ்சதோட நிக்கல, ஒரு நேரடியான அழைப்பையும் கொடுத்திருக்காரு. அதாவது நீட்டு குளறுபடிகள் இப்போலாம் ஒரு தொடர்கதையா மாறிடுச்சு, அதுக்கு ராஜஸ்தான் வினாத்தாள் கசிவு ஒரு நேரடி சாட்சின்னு சொல்றாரு. அதனால இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசும் எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம ஒன்னா சேர்ந்து இந்த தேர்வு முறைக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு ரொம்ப அழுத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. பகுதி 2. நிலுவையில் உள்ள நீட் விலக்கு மசோதா. சோஷியல் மீடியா பதிவுகள், அரசியல் அறிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க நிஜத்துல ஒரு பெரிய சட்ட போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி ஒரு மசோதா நிறைவேற்றினாங்க. ஆனா அது சட்டமா மாறணும்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணும். அங்கதான் ஒரு பெரிய முட்டுக்கட்டை. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்புதல் கிடைக்காததால அந்த மசோதா அப்படியே முடங்கி கிடக்குது. இந்த விஷயத்துல மத்திய அரசும் மாநில எதிர்க்கட்சிகளும் எப்படி 2 வெவ்வேறு துருவங்கள்ல இருக்காங்கன்னு பாருங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வினாத்தாள் கசிவு, ஒரு கிரிமினல் குற்றம். அதனால தேர்வை ரத்து செஞ்சுட்டு சிபிஐ விசாரணையை முடுக்கி விட்டுட்டாங்க. ஆனா மாநிலத்துல இருக்கிறவங்களோட பார்வையே வேற. அவங்க இந்த மொத்த நீட் சிஸ்டமே சரி கிடையாதுன்னும், மாணவர்களை காப்பாற்றணும்னா இந்த தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு முழுமையான விலக்கு தான் ஒரே தீர்வுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே டோட்டலி வேற வேற அணுகுமுறைகள். பகுதி 3. அரசியல் எதிர்கருத்துகள். ஜனநாயகத்துல எப்பவுமே ஒரு வாதம் இருந்தா அதுக்கு ஒரு எதிர்வாதமும் இருக்கும் தானே. இந்த விஷயத்திலயும் மற்ற அரசியல் தலைவர்களோட பார்வை என்னன்னு நம்ம நடுநிலையா பார்க்கணும். பாஜகவை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன் உதயநிதியோட கருத்துக்கு ரொம்ப கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. ஆட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகும் உதயநிதி திருந்தல அப்படின்னு அவங்க சொல்றத பார்த்தா இங்க அரசியல் களம் எவ்வளோ சூடா இருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறப்போ இருக்கிற அரசியல் பின்னணி தான். ஒரு பக்கம் மே 2026ல புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டசபையில தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காரு. அதே சமயம் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற உதயநிதி நீட் விவகாரத்தை ரொம்ப தீவிரமா கையில் எடுத்திருக்காரு. இதுக்கு நடுவுல அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சருக்கும் இடையில நடக்கிற சந்திப்புகளும் மாநில அரசியல்ல ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அப்படியே ஒரு அரசியல் சதுரங்காட்டம் மாறி போயிட்டு இருக்கு. பகுதி 4. மாணவர்களின் எதிர்காலம். அரசியல் காய் நகர்த்தல்கள் ஒரு பக்கம் சுவாரஸ்யமா இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இது நிஜமாவே வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தீவிரமான போராட்டம். நீட் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் சந்திக்கிற அந்த அதீத மன அழுத்தம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிற துயரமான செய்திகளை நம்ம தொடர்ந்து செய்திகள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இந்த விவகாரத்தோட ரொம்பவும் இருண்ட வலி நிறைந்த பக்கத்தை நமக்கு காட்டுது. சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போற இந்த அரசியல் மோதல்களும் சட்ட போராட்டங்களும் உண்மையிலேயே மருத்துவ கனவோட காத்திருக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை கொடுக்குமா, இல்ல இது வெறும் அரசியல் விவாதமாவே முடிஞ்சிருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை நம்ம கத்துப்போம். நன்றி.